ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்பொழுது நாம் முண்டக உபநிஷதம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த வகுப்புல முதல் மந்திரம் பார்த்து முடித்தோம். இப்பொழுது இன்றைய வகுப்பில இரண்டாவது மந்திரத்திலே இருந்து தொடங்கலாம். இந்த இரண்டாவது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். அதர்வனே யாம் பிரவதேத பிரம்மா அதர்வாதாம் புரோவா சாங்கிரே பிரம்ம வித்யாம் ச பாரத்வாஜாய சத்யவகாய பிராக பாரத்வாஜோ அங்கிரசே பராவராம். அதாவது இந்த ஆன்மீக அறிவு, மிக உயரிய அறிவான இந்த வேத அறிவு எப்படி வம்சாவளியாக வருகிறது அப்படின்ட்டு இந்த மந்திரம் சொல்லுது. அதாவது இந்த அதர்வன மகரிஷி தான் பிரம்மதேவரிடத்திலிருந்து முதல் இந்த ஆன்மீக அறிவை பெற்றார். அப்படி பெற்ற அந்த அறிவை அவரு அந்த அதர்வன மகரிஷி அங்கிரர் என்ற ஒரு ரிஷிக்கு கொடுக்கிறார். அந்த அங்கிரர் என்ற ரிஷி என்ன பண்றாருன்னா பரத்வாஜருக்கு கொடுக்கின்றார். பரத்வாஜர் அந்த அறிவை வாங்கி சத்தியவகனுக்கு கொடுக்கின்றார். சோ இந்த மாதிரி வம்சாவளியில குரு சிஷ்ய பரம்பரையில இந்த அறிவு அப்படி வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்துல எல்லாம் இந்த அறிவு செவி வழியாகத்தான் கொடுப்பார்களே தவிர எழுத்து வடிவம் கிடையாது. ஆதியில சமஸ்கிருத மொழிக்கு எழுத்துக்கள் கிடையாது. அதனால எல்லோருமே வாய் வழியாகத்தான் உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள். அதை காதுகளால் கேட்டு மற்றவர்களுக்கும் அவர்கள் வாய் வழியாகத்தான் உபதேசம் கொடுப்பார்கள். இன்று இருப்பது போல புத்தகங்களோ கம்ப்யூட்டரோ எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாத காலம். அதனால அந்த காலத்துல எல்லாம் வெறும் வேதங்களை உச்சாடனம் பண்றதோட சரி. அதனாலதான் அது எழுதா கிளவி அப்படின்னு சொல்லப்படுது. வேதம் எழுதா கிளவி. அதனால அப்படி இருக்கிற அந்த வேதத்துல வம்சாவளியாக ஒவ்வொரு குருமார்களும் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்கிறார்கள். சிஷ்யர்கள் அவர்களுடைய சிஷ்யர்களுக்கு சொல்கிறார்கள். இப்படியே இந்த பரம்பரை வழி வழியாக வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது மூன்றாவது மந்திரத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சவுனகோ ஹவை மகாசாலோ அங்கிரசம் விதிவது பசன்ன பப்ரச்ச கஸ்மின்னு பகவோ விஞ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதீதி. சவுனகர் அப்படின்ற ஒரு ரிஷி இருக்கிறார். அவர் குடும்பத்தோட வாழ்கிறார். அங்கிரஸ் என்ற ஒரு ரிஷியை முறைப்படி அணுகி கேள்வி கேட்கிறார். தெய்வத்துக்கு நிகரானவரே, எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். யாரு? இந்த சவுனக மகரிஷி அங்கிரஸ் என்ற ரிஷியிடத்திலே சென்று இவ்வாறு ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். அதாவது எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். இப்ப இந்த விஷயத்தை சுவாமி விவேகானந்தர் விளக்குகின்றார். அதையும் நாம் இங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்ப பாரதம் மற்றும் பிற நாடுகளின் கலாச்சாரம், விஞ்ஞானம், மதம், ஆன்மீகம் என்று எந்த ஒரு துறையில ஆழ்ந்து படிப்பவர்கள் ஒரு அற்புதமான உண்மை